நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம மணி இருக்கார்ல, மணி வந்து பத்மாவையும், பாரதியையும் துவைச்சு தொங்க விட்டாரு அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம இவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரூமில் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம பத்மாவும் சாரும் இருக்காங்க. பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏன் அழுகுற, ஃப்ரீயாக விடு, ஆம்பளைங்க கோவம் வந்து 2 நாள் தான் இருக்கும், அதுக்கடுத்து வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ அவர் வந்து பேசுகிற மாதிரி தெரியல, என் மூஞ்சிலே முழிக்கலன்னு சொல்லிட்டாரு. இப்போ கூட வந்து நான் அவர்கிட்ட பேச போனேன், என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காரு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, இருந்தாலும் நீ பண்ணது வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, பெரிய தப்பாக பண்ணிட்ட, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண நீ, நான் வந்து சாருக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரு வந்து சொல்கிறாங்க, இல்லை இனிமேலும் இது மேலே இவங்கள நம்பிக்கிட்டு இருந்தால் ஆகாது, எனக்கு என்னமோ சீனு வந்து கிடைக்க மாட்டான்னு தோணுது, சீனு மட்டும் எனக்கு கிடைக்கலைன்னா நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரு வந்து ஒரு பிட்டை போடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. உடனே பத்மாவும் பார்வதியும் சும்மா இருக்காமல், ஏய் அப்படியெல்லாம் பேசாத, நாங்கள் என்ன உன்னை விட்டுருவோமா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து மாயா வந்து சீனு வந்து கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்வதி சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த மாயா தான், மாயா வந்த பிறகு தான் குடும்பத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் உண்டாச்சு, வர்றதுக்கு முன்னாடி குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த மாயாவை வந்து ஒழிச்சு கட்டணும், அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும், என் பையனையே என்கிட்டருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்வதி வந்து கிச்சனில் ஒரே அதே நினப்பாகவே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் திட்டினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோசை கருகிட்டு இருக்கு, அதை கூட பார்க்காம அவங்க வாட்டில் நின்றுட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பத்மா வந்து வராங்க. என்ன பத்மா, என்ன பார்வதி, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை நீ எனக்கு வந்து அதே நினப்பாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சிவராம் வராரு. அக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்தா கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தோசையை சுட்டு நம்ம பார்வதி கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. போய் கொடு அப்படின்னு சொன்னோடனே பார்வதி கொண்டு போய் தோசையை கொடுக்காங்க. அதை பார்த்தவொடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. அக்கா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும் நம்ம பத்மா வந்து வராங்க. நான் உங்ககிட்ட தானே சாப்பாடு கேட்டேன், இப்போ மூஞ்சிலே நான் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு நீங்கள் இவகிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டீங்க, எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இவங்க 2 பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்து மணி விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்காரு. ஏங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. எங்கே போவாங்க, கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க வாங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, வேணாம் தாயி, உங்ககிட்ட சாப்பிடவே மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சீனு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ பால் பாயாசத்துக்குள்ளே கையை விட்டவ தானே, உன்னையெல்லாம் நம்ப முடியாது, என் மேலே ஏதாவது சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டேன்னா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நான் என்ன அவ்வளோ பெரிய கொடுமைக்காரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ எவ்வளோ பெரிய கொடுமைக்காரி, என்னென்ன பிளான் பண்ணுவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், சரியா, என்கிட்ட நாடகத்தை ஆடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா அப்படின்ட்டு கேட்காங்க. அதுக்கு வந்து அவன் மணி வந்து சொல்கிறாரு, உன் கையால் எனக்கு சாப்பிடவே முடியாது சாமி, பெத்த பையனுக்கே நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன் கையால் சாப்பிட்டு நான் எதுக்கு சாப்பிட்ணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம இவங்க வராங்க. ஜாலியாக வந்து நம்ம சீனுவும் மாயாவும் வராங்க. வந்தவொடனே அவள் உட்காந்துக்கிட்டு, அம்மா சாப்பிட போகிறேன், மாயா நீ உட்காரு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, சொந்த புத்தி இருக்கணும், எல்லாம் சுய புத்தி இருக்கணும், நீயும் நல்லது யோசிக்க மாட்டேக்க, நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எதை பற்றிமா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நீ சாருவை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன சந்தோஷமாக இருந்திருப்பேல, ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா திருப்பி இதை பற்றி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனும் சாப்பிடாம கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஹோட்டலில் காட்டுறாங்க. ஹோட்டலில் போய் சிவராம் ஒரு ஹோட்டலில் போய் அங்கே தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே மணி வந்துடுறாரு. மணி வந்து அதே ஹோட்டலில் வந்து தோசை சாப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சீனும் அதே ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க. எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா நம்ம பார்வதியும் பத்மாவும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. இப்படி நம்ம பேச்சை கேட்காம அவங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜானகி வந்து வராங்க. ஜானகி வந்தோடனே, பத்மா பார்வதி ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் வீட்டுக்காரங்களே சாப்பிட மாட்டேங்காங்க, நாங்கள் எதுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, பிற எங்கே சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியலை, 2 பேருமே சாப்பிடாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிவராம் வராரு. அண்ணன் எல்லா வேலையும் முடிஞ்சு லோடு இறங்கிருச்சுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இவங்க சாப்பிடாம இருக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து ரகுராம் ஆல்ரெடி தெரிஞ்சிட்டாரு. ஏன்டா எங்கடா சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அது வந்துனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கடையில் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மணி வராரு. மச்சான் நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நானும் கடையில் தான், லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா வந்து, சும்மா சொல்லாதீங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனு நீ எங்கே சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை இவங்க என்னை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசுனாங்க, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பத்மாவும் பார்வையும் சொல்கிறாங்க,
இந்த வீட்டில் வந்து நாங்கள் சமைச்சு போட தான் இருக்கிறோமா, நாங்கள் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு எடுத்து சொல்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரகுராம் வந்து சொல்கிறாரு, டேய் இனிமேல் எல்லோரும் வீட்டில் தான் சாப்பிட்ணும், இந்த வீட்டில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே சமமான உரிமை இருக்குது சரியா, பெண்கள் எதுனாலும் வந்து நம்மக்கிட்ட சொல்லலாம், நம்மளும் அதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.